குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஆப்டிக்கல் ஃபைபர் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் சிக்னல் எப்படி எந்த ஃபினாமினா படி பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல், இன்டர்னல், ரிஃப்ளெக்ஷன் படி தான் சிக்னல்ஸ் எல்லாமே பாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் யூஸ் ஆகுது. அதாவது எண்டோஸ்கோப் என்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் யூஸ் ஆகுது. அப்போ அந்த எண்டோஸ்கோப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல், இன்டர்னல், ரிஃப்ளெக்ஷன் படி தான் அந்த எண்டோஸ்கோப்பு ஒர்க் ஆகுது. ஓகேவா? அதாவது முழு அக எதிரொலிப்பின் படி தான் இந்த எண்டோஸ்கோப், விச் மீன்ஸ் உள்நோக்கு உடற்குழாய் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் டாக்டர்ஸ் ஒரு பேஷண்ட் பாடிக்குள்ளே இருக்கிற சம் ப்ராப்ளம்ஸை மவுத் வழியாகவோ இல்லை நோஸ் வழியாகவோ இந்த எண்டோஸ்கோப்பை விட்டு அதற்கான ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகே, இதை 2 மார்க் ஆர் 1 மார்க் கேட்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின், ரிஃப்ராக்ஷன் இன் கிளாஸ் லாப், அதாவது கண்ணாடி பட்டகத்தின் வழியே ஒளி விலகல். வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். அதாவது ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் லைட் ரே பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ண என்ன நடக்கும்? ரிஃப்ராக்ஷன் ஆகும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஓகே, நீ பாருங்கள், இது ஏர், அப்போ அது ரேரர் மீடியம். கிளாஸ் இது டென்சிட்டி அதிகமாக இருக்கும், அதனால் இது டென்சர் மீடியம். ஓகே, அப்போ ஒரு லைட் ரே ரேரர் மீடியத்திலேருந்து, அதாவது அடர் குறை ஊடகத்திலிருந்து அடர் மிக ஊடகத்திற்கு லைட் ரே பாஸ் ஆனால் பாருங்கள் இந்த மாதிரி பாஸ் ஆகுது. இதுதான் பவுண்ட்ரி, இந்த எல்லை. எதுக்கும் இந்த ஏருக்கும் கிளாஸுக்கு இடையே உள்ள அந்த பவுண்ட்ரி தான் இது. அப்போ இதில் பட்டு இதுக்கு நார்மல் எடுத்துட்டோம், இதுதான் N1 நார்மல். ஓகே, ஸோ இதில் பட்டு இந்த மாதிரி டுவர்ட்ஸ் தி நார்மல், அதாவது இந்த நார்மலுக்கு கிட்ட வரும். எப்போது ரேரர் மீடியம் டு டென்சர் மீடியம் ஒரு லைட் ரே பாஸ் ஆனால் இந்த நார்மலுக்கு டுவர்ட்ஸ் வரும். ஓகே, ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் லைனில் போயிருக்கோம். இது அன்டிவியேட்டட் ரே, இந்த டாட்டட் போட்டிருக்குல்ல, இது ஸ்ட்ரெயிட்டாக வருது அன்டிவியேட்டட் ரே. அன்டிவியேட்டட் ரே. அப்போ இந்த ரே பார்த்தீங்கன்னா டீவியேஷன் ரே. இது டீவியேஷன் நடந்த ரே. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மறுபடியும் இந்த கிளாஸ் ஸ்லாப் விட்டு இந்த லைட் ரே வெளியே வரும்போது எப்படி வருது? இந்த மீடியம் டென்சரி மீடியம், இது ரேரர் மீடியம். அப்போ டென்சரி மீடியம் டு ரேரர் மீடியம் லைட் ரே பாஸ் ஆனால் இதுக்கு நார்மல் எடுங்க, நார்மல் N2. அப்போ டென்சரி மீடியம் டு ரேரர் மீடியம் லைட் ரே பாஸ் ஆனால் அவே ஃப்ரம் தி நார்மல், இந்த நார்மலுக்கு தள்ளி போகும். ஓகேவா? தள்ளி போகுதா? இங்கே வருது, இந்த மாதிரி தள்ளி வருது. அப்போ இந்த ரேவும் இந்த இன்சிடென்ட் ரேவும் ஈக்குவலாக இருக்கும், அதாவது சேம் டைரக்ஷன். இப்போ இந்த டைரெக்ஷன்லேயே வெளியே வரும்போது இந்த டைரெக்ஷன் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். ஓகே, அப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் அன்டிவியேட்டட் ரே. அப்போ அந்த அன்டிவியேட் ரேவும் இந்த ரேவும் எப்படி இருக்குது? பேரலாக ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ரெண்டும் சேம் டைரெக்ஷன் பட் பேரலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, பக்கவாட்டு இடப்பெயர்ச்சி. ஸோ நம்ம இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் இந்த லேட்ரல் ஷிஃப்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இன்சிடென்ட் ரேவை ஏன்னு எடுத்துக்கிறோம். இந்த பவுண்டரியில் பட்டு இந்த ரெஃப்ராக்ஷன் ஆகுதுல்ல, இந்த இடத்த நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். என்னோட ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள், இந்த ஆங்கிள் ரிஃப்ராக்ஷன். ஓகே, அப்போ இந்த ரே பார்த்திங்கன்னா அன்டிவியேட்டட் ரே. அப்போ இதனோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? இதில் பாருங்கள், இந்த ஆங்கிளும் என்னோட இந்த டோட்டல் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த டோட்டல் ஆங்கிள் பார்த்திங்கன்னா I, இந்த ஆங்கிள் R. அப்போ நமக்கு இந்த ஆங்கிள் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த டோட்டல் ஆங்கிள் I மைனஸ் R ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆங்கிள் கிடைச்சிரும். ஸோ அதனால தான் I மைனஸ் Rன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது ஐயா இருந்தால் இதுவும் ஐயா தான் இருக்கும். ஏன்னா இந்த டைரெக்ஷன்லேயே வெளியே வர அந்த ரேவும் சேம் டைரெக்ஷனாக இருக்குது. இந்த இன்சிடென்ட் ரே இந்த ரேவோட டைரெக்ஷனும் இந்த வெளியே வர அந்த டைரெக்ஷன் ரெண்டு பிடிக்குது சேம் டைரெக்ஷன். அதனால் இது இன்சிடென்ட் ரே ஐயா இருந்தால் இதுவும் எப்படி இருக்கும்? ஐயா தான் இருக்கும் இன்சிடென்ட் ரே. ஏன்னா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ரிஃப்ராக்ஷன் R, இதனோட ஆங்கிள் R இருந்தால் இதுவும் எப்படி இருக்கும்? ரிஃப்ராக்ஷன் தான். ஏன்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இந்த T அப்படின்னா இந்த கிளாஸோட திக்னஸ் T. ஓகே, அப்போ A B இந்த இடத்துல இந்த பவுண்டரி, அதாவது மீடியமும், அதாவது டென்சரி மீடியமோ ரேரர் மீடியமோ மீட் ஆகிற அந்த பவுண்டரி சின்னு எடுத்துக்கிட்டோம். இதை இ, அதாவது இந்த லேட்ரல் ஷிஃப்ட் இ,
இங்கே வெளியே வர அந்த ரே டின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ABCDE இங்கே Fன்னு எடுத்துக்கிட்டோம். கிளாஸோட திக்னஸ் T. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம சிம்பிளாக டெரிவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். அதாவது இது பார்க்குறது எப்படி இருக்குது, இங்கே பாருங்கள், இது பார்க்குறதுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, BCE, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் BCE. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக டெரிவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் BCE நம்ம என்ன பண்ணலாம், சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். இதில் இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், இதில் எது ஆப்போசிட்னா இதுதான் ஆப்போசிட்டு, இது ஹைபாட்னியூஸு, இது அட்ஜசன்ட். இப்போ நம்ம சைன் தீட்டாவுக்கு நம்ம ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் போட்டிருக்கோம். அதனால் ஆப்போசிட் என்னது, CE, இதுதான் ஆப்போசிட்டு. ஹைபாட்னியூஸ் BC, இதுதான் ஹைபாட்னியூஸ். ஓகேவா? ஸோ அதனால் சைன் இதில் தீட்டா என்னது, இதுதான் என்னோடய ஆங்கிள், அன்டிவியேட்டட் அந்த ரே போகிற அந்த ஆங்கிள். ஓகே, அப்போ அந்த ஆங்கிள் எவ்வளோ, I மைனஸ் R. அப்போ நம்ம அந்த தீட்டா போல் I மைனஸ் R போடலாமா? இப்போ சைன் I மைனஸ் R ஈக்குவல் டு CE பை BC. அப்போ CE ஆப்போசிட்டு என்ன போடலாம், நம்ம Lன்னு போடலாமா, லேட்ரல் ஷிஃப்ட் ஆர் லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் Lன்னு போடலாம் CEக்கு பதிலாக. அப்போ L பை BCன்னு போடலாமா? இப்போ சைன் I மைனஸ் R ஈக்குவல் டு L பை BC. இந்த BCக்கு அந்த சைடு கொண்டு வந்துட்டேன், சைன் I மைனஸ் Rஐ நான் ரைட் சைடு கொண்டு வந்துட்டேன். அப்போ BC ஈக்குவல் டு L டிவைடட் பை சைன் I மைனஸ் R. ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு பாருங்கள், FBC போடலாமா, FBC, அதாவது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, அப்போ நம்ம இதில் காஸ் தீட்டா, ஃபஸ்ட் சைன் தீட்டா போட்டோம், அடுத்து காஸ் தீட்டா என்ன போடுவோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் BCF ஆர் FBC. அப்போ BCF ஓட ஆங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ இதில் அட்ஜசன்ட் எது, இதில் அட்ஜசன்ட்ங்கிறது இதுதான் அட்ஜசன்ட், இது ஹைபாட்னியூஸு, இது ஆப்போசிட்டு. அப்போ அட்ஜசன்ட்னா BF, ஆப்போசிட்னா இது. பட் நான் பார்க்குறது காஸ் தீட்டா. அப்போ அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். இப்போ அட்ஜசன்ட்டு BF, ஹைபாட்னியூஸு BC போடலாமா? அப்போ காஸ் R, ஏன்னா அதனோட ஆங்கிள் R, இந்த ரிஃப்ராக்ஷன் அந்த ஆங்கிள் எவ்வளோ R. அப்போ காஸ் R ஈக்குவல் டு FB பை BCன்னு போடலாம். ஓகேவா? அப்போ FB அதனோட கிளாஸோட திக்னஸ் என்னது, இங்கே Tன்னு போட்டிருக்கேன் பாருங்கள், கிளாஸோட திக்னஸ் T. அப்போ FBக்கு பதிலாக T போட்டேன் டிவைட் பை BC. அதே மாதிரி இந்த BC அந்த சைடு கொண்டு போயிட்டேன், காஸ் ஆரை ரைட் சைடு கொண்டு வரேன். அப்படி கொண்டு வரும்போது BC ஈக்குவல் டு T டிவைட் பை காஸ் Rன்னு கிடைக்கும். ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டும் BC ஈக்குவல் டு இதுவும் BC. அப்போ ரெண்டும் ஈக்குவேட் பண்ணோம்னா L டிவைட் பை சைன் I மைனஸ் R ஈக்குவல் டு T டிவைட் பை காஸ் R. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான், அதாவது லேட்ரல் ஷிஃப்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ L மட்டும் வச்சுட்டு மற்றெல்லாம் ஆன்சர் கொண்டு போயிடும். அப்போ L ஈக்குவல் டு இந்த சைன் I மைனஸ் ஆரை ரைட் சைடு கொண்டு போகிறோம். அப்போ இது டிவைடில் இருக்குது, ரைட் சைடு போனால் இன்ட் ஆயிரும், மல்டிபிள் ஆயிரும். ஓகேவா? அப்போ T இன்ட்டு சைன் I மைனஸ் R டிவைடட் பை காஸ் R. ஈக்குவேஷன் நம்பர் 4. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அப்போ இந்த லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் லேட்ரல் ஷிஃப்ட் அதை எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதனோட திக்னஸ் ஆஃப் த அதோட கிளாஸ் ஸ்லாப், அந்த கிளாஸ் ஸ்லாப்போட திக்னஸை டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து என்னென்னா அதோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ அடுத்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஸ்லாபை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேவா? ஸோ இது 3 மார்க் ஆர் 5 மார்க் கேட்பாங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேப்பா, தேங்க்யூ.